பொருளே இல்லாமல் வந்து கல்விக்கு முதலிடம் கொடுத்துக்கிட்டு நீதி வந்து நம்ம கலைத்துறையாக இருக்கட்டும் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் அதில் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். ஏன்னா பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தையோட திறமையை கண்டறிய வேண்டும், கண்டறிந்து அதில் வந்து அவர் சிறந்து விளங்குவதற்கு வந்து நீங்க வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும். கல்லூரியில் எப்படி பள்ளியில் வந்து ஆசிரியர்கள் எப்படி உறுதுணையாக இருக்கோ அதே போல் நீங்களும் அவள் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து உங்க குழந்தைகளோட டேலண்டே தெரியாம போயிருது. எதையா விளையாட்டு திறமை பண்ணுவாங்க, அந்த விளையாட்டு திறமை தான் கடைசியில் அவனுடைய ஒரு பெரிய சக்சஸ் பாயிண்டாவே இருக்கும். அதனால வந்து ஒவ்வொரு குழந்தைகளுடைய திறமையும் நம்ம கண்டு அறிந்து அதை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணலான்ட்டு வந்து நம்ம பார்க்கக்கூடிய தருணம் இது. ஏன்னா முன்னாடி வந்து குடும்பமாக எல்லாம் பேசிக்கொண்டு சந்தோஷம் இருக்கக்கூடிய தருணத்துல வந்து இப்ப மொபைல் மூலமா எல்லாம் பேசிக்கொண்டு காலம் ஆகி போச்சு. சோ அதையெல்லாம் தொடர்ந்து தவிர்க்கிறதற்கு வந்து இந்த விளையாட்டாக இருக்கட்டும், இந்த கலைத்துறையாக இருக்கட்டும், இதே மாதிரி இந்த நிகழ்வுகளாக இருக்கட்டும். ஏன்னா வந்து இப்ப இந்த 3 மணி நேரத்தை இங்க இருக்கும்போது வந்து நம்ம எப்படி ஒற்றுமை இதே வீட்டுல இருந்தா பாதி நேரம் போன்ல தான் இருந்திருப்போம். கரெக்டா? அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வீட்டுல இருக்க போன்களை அவாய்ட் பண்றதுக்கு இது ஏன் நான் சொல்ல நானே அனுபவிக்கிறேன். அதெல்லாம் எல்லா வீட்டிலும் குழந்தைகள் இருக்கும், எல்லாரும் வந்து எப்படி இந்த மொபைல் போன்ஸுக்கு வந்து எப்படி இருக்கிறாங்கன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ முடிந்த வரைக்கும் அவங்களை வந்து அவாய்ட் முழுமையாக தவிர முடியாது. அதை வந்து எப்படி வந்து குறைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் வந்து இருக்கக்கூடியது பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. அது மட்டுமல்ல ஆசிரியர்கள் வந்து இன்னும் எப்படி சொல்றது வந்து பதிலுக்கு வந்து கல்வி கற்றுக் கொடுத்து மட்டுமல்ல ஒழுங்குமுறையாக இருக்கட்டும், பண்பாடு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள். அதை நடைமுறைப்படுத்துவது உதவுவதாக இருக்கும் இந்த ஆசிரியர்கள் துணையாக பெற்றோர்கள் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தைகளா இருக்காங்க, அதுல பெரியவங்களுடைய சொல்ல என்ன ஒரு தருணமாக இருந்தாலும் எவ்வளவு நீங்கள் வளர்ந்து வந்தாலும் உங்களை இந்த இடத்தில் அவர்களுக்கும் உங்கள் பெற்றோர்களை எப்பவும் மறந்து விடாதீர்கள். அவர் செய்த நம்ம கலைத்துறையாக இருக்கட்டும் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் அதில் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். திறமையை கண்டறிய வேண்டும், கண்டறிந்து அதில் வந்து அவர் சிறந்து விளங்குவதற்கு வந்து நீங்க வந்து உறுதுணையாக இருக்க வேண்டும். முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம வீட்டுல இருக்க போன்களை அவாய்ட் பண்றதுக்கு இது ஏன் நான் சொல்ல நானே அனுபவிக்கிறேன். அதெல்லாம் எல்லா வீட்டிலும் குழந்தைகள் இருக்கும், எல்லாரும் வந்து எப்படி இந்த மொபைல் போன்ஸுக்கு வந்து எப்படி இருக்கிறாங்கன்றது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ முடிந்த வரைக்கும் அவங்களை வந்து அவாய்ட் முழுமையாக தவிர முடியாது. அதை வந்து எப்படி வந்து குறைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் வந்து இருக்கக்கூடியது பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்ன்றதை வந்து உணர்ந்து நம்ம செய்யப்பட்டா கண்டிப்பா நமக்கு மட்டும் வெற்றி இல்லை, நம்மளுடைய குடும்பத்துக்கு மட்டும் வெற்றி இல்லை, நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் வெற்றி இல்லை, இந்தியாவுக்கு ஒரு பெரிய வெற்றியா இருக்கும். அதனால வந்து நல்லா படிங்க, நல்லா விளையாடுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.